வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, என்னடா முன்னாடி வந்து கடை போட்டு வச்சிருக்கேன்னு பாப்பீங்க. வெளியே போய் கடை வைக்கிறதுக்காக இல்ல, நம்ம சாப்பிடுறதுக்காக தான். என்ன வீடியோனா A to Z சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் vlog பண்ணோம். அது ரீசெண்டா நல்லா போச்சா, ஸோ வேற ஏதோ நியூவா ட்ரை பண்ணணும், யூடியூப்ல இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த ஆட்டு அவுன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து காய்ஸ், ஆல இருந்து அவ்வு வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நம்ம வாங்கியிருக்கலாம், பட் ஆனால் போன வாட்டி வந்துட்டு எல்லாமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுன்றதுனால ஈஸி ஆயிடுச்சு. பட் இந்த வாட்டி நம்ம வந்துட்டு ஒன்று ஒரு கடையில் வாங்கினதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால இதை வந்து நம்ம ஷாப்பிங் vlog-ஆ வைக்காம ஈட்டிங் vlog-ஆ வச்சுட்டோம். ஈட்டிங் சேலஞ்ச், ஃபுட் சேலஞ்ச், ஆட்டோ அவுட் ஃபுட் சேலஞ்ச். ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இப்ப அதாவது பேர் என்ன, உயிரெழுத்துக்களா? உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆ. ஆ எதுன்னு பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம், பைனாப்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷ்ல தான் பைனாப்பிள், தமிழ்ல வந்து அன்னாச்சி பழம். ஓகேவா गाइस? ஸோ அன்னாச்சி பழத்துல வந்து ஜூஸ் போட்டு பாக்கிட்டு வந்திருக்கோம். இது வீட்டில் போடல, கடையில் தான் போட்டோம். ஓகே, கடையில் நாங்கள் போடல, கடை போட்டோம். ஓகே गाइस, வாங்க இது குடிச்சு பார்ப்போம். நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்க ஜூஸ். என்ன உருவி வர மாட்டேங்குது, ஒரு வாய் கூட வரல. ஸ்ட்ரா போட்டிருக்காரு தவிர பின்னாடி அழுத்தி போட்டாலும் நம்மளை ஏமாத்திட்டாங்க गाइस. சரி ஓகே விடுங்க. சூப்பரா இருக்கு. ஒரு சிப் தான், நல்லா இருக்கு गाइस. பைனாப்பிள் ஜூஸ் சூப்பர் ட்ரை. ஆல ஃபர்ஸ்ட் லெட்டர் அன்னாச்சி பழம் ஜூஸ் குடிச்சிட்டோம். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் போறோம். பீன்ற மாதிரி ஆக்கு போயிட்டோம். ஆக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆனால் ஆல்பபெட்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏக்கு ஆப்பிள் தான் நிற்கும். பட் ஆனால் தமிழில் வந்துட்டு ரெண்டாவது லெட்டர் தான். நாங்களும் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணோம், ஏன்னா கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தோமா, ஸோ அதில் தான் காமிச்சது. ஓகே गाइस, வாங்க இது நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது இவ டேஸ்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஆப்பிள் ஜூஸ் இந்த ஸ்ட்ராவச்சம் ஒர்க் ஆகுதா? ஐயோ விடுமா, நான் குடிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் நல்லா இருக்கு गाइस. ஸ்வீட் வேற லெவல் ஸ்வீட், அண்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஓகே गाइस, நம்ம ஆல் ட்ரை பண்ணிட்டோம். ஆல் ட்ரை பண்ணிட்டு ஈ இல்ல गाइस, ஈ அந்த லெட்டர் வந்து கண்டுபிடிப்போம். ஈ தானே, ஈக்கு என்ன எங்க அங்க தேடுறா, அது லைன் ஈக்கு வந்துட்டு இஞ்சி ஜூஸ். வெறும் இஞ்சி தான் சாப்பிட்ருக்கணும், அதுதான் கான்செப்டே. பட் ஆனால் வெறும் இஞ்சி யாராலையும் சாப்பிட முடியாது. ஸோ ஜூஸ் கடையில் போய் கேட்டோம், இஞ்சி வச்சு ஏதாவது ஜூஸ் போடுவீங்களான்னு சொல்லிட்டு. நயகராவில் வந்து நான் சொன்னாங்க, இஞ்சியை வச்சு நாங்கள் ஜூஸ் போடுவோம், ஆனால் அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் சோறாகவும் இருக்கும், அப்படின்னு மிக்ஸ் ஆகிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை. எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை. பைனாப்பிளும் இதுவும் ட்ரை பண்ணதில்லை. சவுண்ட் வருது. இப்போ அண்ணா குடிங்க குடிச்சிட்டு பேசலாம். குடிங்க இது ஊந்துற போகுது, தயவு செஞ்சு குடிங்க. கிளாஸ் ஊந்துற போகுது. அதாவது இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இஞ்சி ஜூஸ் குடிக்கலாம், வலிக்கும் எரியும் வாங்கும். எனக்கு இப்போ அதே மாதிரி இங்கட்டும் வயிறு வலிக்கும். டோட்டல் டிஷ் காலி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. சோ இன்னொரு வாய்க்கு சொன்னி எனக்கு அப்படியே அந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு இங்கேருந்து
இது வரைக்கும் வெளியே பெஸ்ட் அப்படிங்க. ஓகே गाइस, ஆ கண்டுபிடிச்சாச்சு, ஆ கண்டுபிடிச்சாச்சு, ஈ கண்டுபிடிச்சாச்சு, ஈ. ஓ அங்க டேட்ஸ் வச்சிருக்கு, நீங்க பாத்துருக்கீங்க. லயன் டேட்ஸ். லயன் டேட்ஸ் சொன்னே ஈ எங்க சேர்ந்திருக்குன்னு வச்சுக்காதீங்க. பழைய தாமாச்சிக்கு ஈச்ச மரம் அப்படின்னாங்கல்ல, அது பேச்ச மரம் சொல்லுவாங்க. ஆனா டேட்ஸ் வந்து நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம். ஈ லெட்டர்ல கூகுள்ல வந்துட்டு ஈச்ச பழம் அப்படின்னா என்னன்னு போட்டு பார்த்தோம். ஈச்ச பழத்துக்கு வந்து டேட்ஸ் தான் வந்து இருக்கு. டேட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால டக்குன்னு எடுத்து வாயில கொடுத்துருப்போங்க. நான் தான் எவனாய் காமிச்சுக்கிறேன். கொட்டா தோல் எனக்கு தோலே பிடிக்காது. ஓகே गाइस, ஆ கண்டுபிடிச்சாச்சு, ஆ கண்டுபிடிச்சாச்சு, ஈ கண்டுபிடிச்சாச்சு, ஈயும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊ. ஊக்கு பொட்டேட்டோ. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீ தமிழ்ல சொன்ன. ஆக மொத்தத்துல உருளைக்கிழங்கு. ஆக மொத்தத்துல இந்த நாள் சிறப்பா இருக்கும். ஊக்கு அண்ட் ஊ ரெண்டுமே எடுக்க போறோம். அதாவது இதனால அந்த ட்ரெஸ் வேற ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆமாம், அன்றைக்கி எடுத்த வீடியோவில் வந்து கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன்னா தப்பாயிடும், அது நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வேண்டான்றதுக்காக இந்த வீடியோ இப்போ தனியாக ஐ மீன் அது நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் அபோவ் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ எடிட் பண்ண சொல்ல அந்த வீடியோ இல்லைன்றதுனால இப்போ எடுக்கிறோம். ஓகேவா? 3 வீக்ஸ் ஆஃப்டர் நாங்கள் இப்போ எப்படி எடுக்கிறோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்கு வந்துட்டு உப்பு அவள் கையில் வச்சுட்டு இருக்காங்க. வாங்க அது டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே, இருந்தாலும் ஊக்கு சாப்பிட்டோம்ல. இவ்வளோ உப்பு போட்ட வச்சுக்க, உப்பிட்ட தமிழ் மண்ணே நீ மறக்க மாட்டா, உப்புக்காக காந்தி போனா தண்டி, அவன் திரும்பி வந்தா தண்டி அப்படின்ற மாதிரி தான். அதுவும் வேண்டாம், ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சுகர். சுகர் சால்ட். நோ. எஸ். ஏய் குடு, அவ்வளோதான் போட்டால் பிடிக்கும் பின்னாடி, நீ வேற ஏமா. ஓகே காய்ஸ், சால்ட் எடுத்திருக்கேன், தெரியுதா கையில்? தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இது உப்பு. ஒழுங்கா எடுத்து வாயில வைங்க, இல்லை நானே எடுத்து ஸ்பூன்ல அள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி இருக்குது? நோ கமெண்ட்ஸ். நல்லா இல்ல ப்ரோ. ஓகே ஓகே गाइस, விஷயமே இல்ல. ஊ முடிச்சாச்சு. இப்போ ஊக்கு ஃப்ரேம் போல நில்லுமா, ஊ சொல்லிட்டு விக்கியா போய் வர. ஓகே गाइस, ஊக்கு போறோம். ஓகேவா? ஊக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சி லெமன் ஊறுகாய், நாட் ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ஈட்டிங் ஒன்லி. இது ஊறுகாய் வருது வந்துருச்சு. தெரியுதா गाइस உங்களுக்கு? என்னடி சால்ட்டுக்கும் உப்புக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கொடுக்குறா गाइस, வேஸ்ட் டோட்டலி வேஸ்ட். ஓகே गाइस, நெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏ வந்து நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பாக பாருங்க. ஓகே பாருங்க. ஏக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ், லெமன் ஜூஸ், அதுதான் गाइस கூகுளையும் போட்டிருக்கு. கூகுள் எதனா போட்டிருக்கு, நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு गाइस. இந்த ஸ்டாவ் வருமா? வருதா? போதும். நல்லா இருக்கு गाइस, லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா தான் இருக்கும், எல்லாருமே தெரியும். ஸ்வீட் லெமன் தான், சால்ட் லெமன் நல்லா. ஓகே गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா ஆ கண்டுபிடிச்சாச்சு, ஆ கண்டுபிடிச்சாச்சு, ஈ கண்டுபிடிச்சாச்சு, ஈயும் கண்டுபிடிச்சாச்சு, உ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடங்கு. ஏக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் गाइस, ஏலக்காய். இதுக்கு வேற எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கல, ஸோ வெறும் ஏலக்காய் தான் கிடைச்சது.
இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு கொரோனாக்காக வந்துட்டு வாயில இங்க வச்சிருப்பீங்க, இங்க வச்சுட்டு கொரோனா வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. வாங்க இப்ப நம்ம ஏலக்காய் சாப்பிடுவோம். ஓகேவா? இப்ப ஏலக்காய் வந்து நம்ம இதே மாதிரி இங்கே வச்சு கடிக்க போறோம். எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்க போறோம். இருமா சொல்லு. ஏலக்காய் காய்னா காய் மாதிரி இருக்கு, அப்புறம் ஏலக்காய் காய் மாதிரியே இல்லை, ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னு இருக்கு, அப்படியே காய் மாதிரியே இல்லை. ஓகே गाइस, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் பார்ப்போம். ஏலக்காய் டேஸ்ட் பார்க்கலாம். ஹால்ஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏலக்காய் சாப்பிட்டா. அது யாரும் ட்ரை பண்ணிருப்பீங்க, சொன்னோன்னு அவசியம் இல்லை. ஓகே गाइस, நெக்ஸ்ட் அ ஆ இ இ உ ஏ ஐ போறோம் गाइस. எப்படி அ ஆ இ இ உ ஐ அ ஆ இ இ உ ஐ. ஓகே गाइस, ஐக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டவடை இல்ல, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் யூ ஸ்கிரீம் யூ ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐ பேக்கால் வந்து நானே தயாரிச்சு கொண்டு வந்த ஐஸ்கிரீம் गाइस. நீயேவா? டடடா. நீயே தயாரிச்சியா? ஐஸ்கிரீம் பாய்ஸ். ஐஸ்கிரீம் மேல சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு இந்த பப்பாயா ஐஸ்கிரீம் தூக்கி உள்ள போட்டு அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகி வச்சிருக்கோம் गाइस. பப்பாயா ஐஸ்கிரீமா? பப்பாயா ஐஸ்கிரீம். எக்ஸாட்டிக். நோ பப்பாயா ஐஸ்கிரீம். பப்பாயா ஐஸ்கிரீம். பப்பாயா ஐஸ்கிரீம் गाइस. இட்ஸ் பப்பாயா ஐஸ்கிரீம். ஓகே गाइस, பப்பாயா சொல்லுங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஐ பேக்னா என்ன கலர் गाइस? யார் ஐஸ்கிரீம் எப்படி ஐ பேக்கா வந்தாலும் என்னனால ஐஸ்கிரீம் தான். அதுவும் ஐ பேக்னா ஐ பேக். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வாங்கிருக்கோம். சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறாங்க. ரொம்ப வாய் வளரல, ரொம்ப சீன் போடுறோம். அவ்வளோதான் गाइस, இவ்வளோ மாதிரி நம்ம ஆகிட்டேன். ஓகே, ஏலக்காய் சாப்பிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஓரளவுக்கு வாயிலாம் கொஞ்சம் ஜில்லுன்னு, இன்னும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு இருக்கு. ஓகே गाइस, ஐ முடிச்சாச்சு गाइस. ஐ முடிச்சாச்சு गाइस. இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தா பாத்தீங்கன்னா ஓட்ஸோட கரெக்டாக தெரியும். ஓகே गाइस, நான் ஓட்ஸ் வந்து இதுக்கு சாப்பிட்டதே இல்ல. நீ போயிட்டு நீ வந்து ஆங்கரிங் பண்ணலாம். மில்க்ல கலப்பாங்க, இல்ல ஜூஸ்ல கலப்பாங்க. சரி, ஜூஸ்ல கலந்தா ஜூஸ் குடிக்க முடியாது. மில்க்ல கலப்பாங்க, இல்ல தண்ணில கலப்பாங்க, இல்ல எதுலயே கலப்பாங்க. விடுங்களா, எனக்கு சாப்பிட்டதில்ல, எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ வி ட்ரைங் டு த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த ஆட போட்டீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே புளிப்பு உப்பு எதுவுமே இல்லை. அதான் சொன்னேன், புளிப்பு உப்பு காரம் ஒரு கண்டவே இல்லை. ஆக முதல்ல இது ஓட்ஸும் இல்லை. ஓட்ஸ் தான் சாரி இது சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. அதை சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு இது டேஸ்டாகவும் இல்லை. ஓகே गाइस, நம்ம வரைக்கும் வந்துட்டோம். இப்போ போறோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஓட்டவடை. நீங்க பாத்துருக்கீங்க, சிடி மேக்ஸ் ஓட்டவடை. அதுதான் இது गाइस, 90s கிட்ஸ். அதாவது வந்து நம்ம உருண்டையா போட்டா போண்டா, தட்டி போட்டா ஓட்டவடை. ஓகே गाइस, நம்ம 90s கிட்ஸ்ல பண்ணி போவாங்க. இப்போ இது ரெண்டா பிரிச்சுட்டு இது ஒன்று அவருக்கு ஒன்று எனக்கு அப்படிலாம் பாய் பாதி நிறைய சாப்பிட்டோமா. அப்புறம் ஆல்ரெடி நாங்கள் பானிபூரி சேலஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில். அந்த பார்க்கும்போது எங்களுக்கே வந்து வயிறு கலக்கிடுச்சு. நெக்ஸ்ட் டே வர்ற மாதிரி ஜுரம் எங்க அண்ணாக்கு வந்து பைத்திய ஹாஸ்பிடல். ஸோ அதனால இது வரைய வந்து பாதி இருந்துச்சு. அப்புறம் ஓகே, வர சொல்ல தேவை, வர வந்துட்டு எப்பயும் போது வரைய மாதிரி இருக்கும். ஸோ அதான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் காஞ்சி போய்கிறது. ஏன்னா நான் ஷூட்டிங்காக இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு. ஆனால் 6 மணிக்கிட்ட ஆகும். மிளகா சாப்பிட்டாலாம். ஓகே गाइस, நம்ம 6 மணிக்கு வாங்கணும். ஸோ அதனால இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் ஆனால் ரொம்ப காஞ்சி போச்சு. 6 மணிக்கு வாங்கின வடை இப்போ எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும், சொல்லி புரிய வைக்கணும் தேவையில்ல. ஸோ ரொம்ப காஞ்சி போச்சு गाइस. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. வடை போட்டாலாம் அதுதான் நல்லா இருக்கும் गाइस. ஸோ அதனால வடை நம்ம சாப்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 9:30 டைம் பாருங்க गाइस. 6 மணிக்கு வாங்குது 9:30. ஏன்னா நடுவில் சிஎஸ்கே மேட்ச் வந்து எங்களுக்கு விடல. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டே இருந்ததுனால நான் வந்துட்டு இந்த vlog
ஐ மீன் சேலஞ்சை எடுக்க முடியல. அதை இப்போ கையில் எடுத்துட்டோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதுக்காக இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இதுக்காக அதை விட்டு கொடுக்க மாட்டேன். ரெண்டுமே பார்த்து பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ அதுக்கப்புறம் நான் இவ்வளோ விடுது சொல்ல வச்சு போறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா பால் கைஸ், அவதாசியம். அவருக்கு வந்து நிறையவே இருக்கு கைஸ். நாங்கள் பார்த்தோம். அவருக்கு வந்துட்டு நீங்க விடிய பிடிங்கம்மா, நீங்க கீழே விட்டுருவீங்க. ஆமா அவ்வையா நாங்கள் யோசிச்சோம், ஐயோ அவருக்கு அவ்வையார் கொடுத்துட்டாங்கடா, அவ்வையாரை எப்படா சாப்பிட முடியும்னு யோசிச்சோம். பட் ஆனால் பரவாயில்ல, அவதாசியத்துக்கு பால் கொடுத்துருக்காங்க. இன்னடி பாலை விஷத்தை ஊட்டுற மாதிரி ஊட்டுறாங்க, ஏதாவது கலந்து உள்ள ஊட்டின மாதிரி. நல்லா தான் இருக்கு பால் அப்படி சொல்ல தேவை. ஆல்ரெடி ஒயிட் பவுடர், ஒயிட் மில்க் சூப்பராக இருக்கும். இப்போ ஐயோ வரைக்கும் முடிச்சாச்சு. ஆனால் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கணும். ஓகே இந்த வீடியோவை இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் நான் நிறைய சேலஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு டைப் பண்ணி கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. அண்ட் என்னென்ன பிளாக்ஸ் இருக்கணும், எங்கெங்களை போகணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அது பண்ணி தீருவோங்க. ஓகே கைஸ், உங்களுக்காக எப்பயுமே நாங்க வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே கைஸ், until then just bye from Jaga and Keithu. Okay guys, and JK Vlogs. Yay! இந்த வீடியோ bye. ப்ளூபெரியில வாங்கியிருக்கேன், பாத்தீங்க தெரியுதா? கேட்ட நியூட்ரலாக்கு பதில் கேட்டதெல்லாம் ப்ளூபெரி அண்ட் இது படி ப்ளூபெரி அண்ட் கேச்சாயா அப்படின்னு எழுதிருக்கு. சாயான்னு எழுதிருக்குது கைஸ். பிடிக்குமா ரெண்டுமே? இது வேற அது வேற. இது குக்கீஸ் அண்ட் க்ரீம், இது வந்து ப்ளூபெரி அண்ட் அக்காய். ஆமா, இது வந்துட்டு நம்ம இன்னொன்னு கூட ப்ரௌன் வெஜ் மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க, அதுல கூட அந்த மாதிரி இருக்கும் உள்ள ஃப்ரூட்ஸ் வச்சு. ஆமா. இதே இது வந்துட்டு வேற, இது ஹெர்ஷியஸ். இது ப்ராடக்ட்டே வேற. ஒரு நியூட்ரெலா இந்த நியூட்ரெலா வேற, இது வேற. வாங்க உங்க பிராங்க் பண்ணுவோம். கேத்தோ இந்தா கேத்தோ நியூட்ரெலா நான் தான் காலி பண்ணிட்டேனே. போச்சா? சோ சார், காலி ஆயிடுச்சா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். இந்தா கேத்தோ சக்காயிட்டா. வேணுமா வேண்டாமா? எங்க சொல்லு, வீடியோல பேசு. என்ன அப்படியே நிக்கிறியே? ஓகே, இந்த இது நியூட்ரெலா, இது வந்து நியூட்ரெலா. இப்போ இது புதுசா வாங்கிட்டு வந்தது गाइस. நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல, பிகைண்ட் தி சீன்ல பாத்திருப்பீங்க கடையில. இது புதுசா வாங்குனது, அது பழைய நியூட்ரெலா. அப்புறம் இது ஒரு நியூட்ரெலா. பைத்தியம் ஆயிடுச்சா? ஒரே நேரத்துல இவ்வளவு வாங்கி கொடுத்துட்டான்ல, ரொம்ப பைத்தியம் ஆயிட்டா. பாத்தீங்கன்னா தெரியும் गाइस. இப்போ அவ எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவா, நம்ம பாப்போம். ஓகே, அன்பாக்சிங். என்ன கேட்க போற தெரியும். என்ன ஆச்சு? இது வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து கடைக்கு போகும்போது அண்ணா வாங்கி தர சொல்லியிருந்தேன். அப்ப அண்ணா வந்து காஸ்ட் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ எனக்கு வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய அதிசயம். அதிசயம். எஸ், அதிசயம். பிடிச்சிருக்கா? இது காரம், இது ஃபுல்லா ஸ்வீட். அவ்வளோதான் காய்ஸ், வாங்கினது எல்லாம் கொடுத்தாச்சு. இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிடிச்சது. இது ரெண்டு தான் உனக்கு பிடிச்சதா? இல்லை, இன்னும் இதோ இது இருக்கு, இதை மறந்துட்டீங்க. இது இருக்குதோ, இது இருக்கு. நான் ட்ரை பண்ணதில்லை, இதுவும் நான் ட்ரை பண்ணதில்லை, இதுவும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். இது நான் ட்ரை பண்ணி இதுவும் பிடிக்கும். இதுக்கு இதுவும் பிடிக்கும் எனக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.